சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபரி இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த சிவகங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய பாரதி நகர் பெருமாள் பட்டிமான் அன்னகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய கார்த்திகை பெருவிழா திருவிழாவாக சிவஸ்ரீ கோரக்க சித்தர் ஆத்ம தபயோக ஞானபீடத்தின் திருவிழாவின் சார்பாக ஐயாவின் இந்த சித்தர் பீடத்திலே கோரக்க சித்தரின் குரு பூஜை தினத்தை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழாவாகவே திருவிழாவாகவே பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. பெயர் விட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே சித்தர் பீடத்திலே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மத்தியிலேயும் இந்த வில்லிசைக்கு இன்றைக்கு ஒரே ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளை அன்போடு அழைத்து உள்ளார்கள். அன்போடு நாமளை அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே வில்லிசை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா இந்த உலகத்திலே நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்து விட்டு அருள்மிகு சிவஸ்ரீ கோரக்க சித்தரின் திருப்புகளை நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் 6 பிள்ளை 100 குற்றங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 6 பிள்ளை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதான் என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணிவிளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொலைனில் புனோல் இளங்க தோன்றி அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். அத பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய்
அதெல்லாம் போட தெரியும். அவங்களுக்கு கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்கு. யாரையோ சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? நம்ம சொன்னா போடுவாங்க. அதாவது தாய்மார்களுக்கெல்லாம் கொலவு போட தெரியாம இருக்குமா? இப்ப உள்ள பெண்களுக்கு கொலை போட தெரியாது. அப்ப உள்ள பெண்களுக்கு கொலவையும் போட தெரிஞ்சது, தாலாட்டும் பாட தெரிஞ்சது, ஒப்பாரி கூட வைக்க தெரிஞ்சது. இப்ப உள்ள தாய்மார்களுக்கு ஒரு பிடி அரிசியை சொலவுல போட்டு யாருக்காவது பிடைக்க தெரியுமா? அதாவது அப்ப உள்ளவர்கள் கொலை போட்டா மணி சத்த மாதிரி மணி கொண்டு அடிச்சத மாதிரி இருக்குமா? அப்ப உள்ளவங்க கொலவு போட்டா அதுக்கு பேரு தான் மணி கொலவுன்னு பேரு. அதுக்கு தான் மணி கொலவு போடுங்கம்மா. ஒரு கொலவு பொன்னான மணி கொலவு. நாங்க வில்லு பார்க்க வந்தது உனக்கு குத்தமா இருக்கும். அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே எத்தனைதான் கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த ஆலயத்திலே தெய்வத்துக்கு உகந்தது, இயற்கையான எளிமையான முறையில் தெய்வத்துக்கு உகந்தது இந்த குலவ சத்தம் தானா. அந்த குலவ சத்தம் போட்டா தான் குலதெய்வமே வரும்னு சொல்லுவாங்க. அதனால சாஸ்தா வந்து பிறந்தாச்சுன்னு சொன்னா சாமிக்கு குலவு போடணும். நம்ம ஏரியாவில் சொன்ன உடனே போடுவாங்க. இங்க உள்ள மக்களுக்கு தெரியணும் இல்லையா? வீட்டுக்காரியை கூட்டிக்கிட்டு வரலையா? அவளுக்கு நல்ல கொலை அந்த அம்மா தான் நல்லா போடுவாளோ? அவ நல்லா போடுவா. ஒருத்தி போட்டா போதும் 10 பேர் கொலை ஓட்ட மாதிரி. பரவாயில்ல. இப்ப போடுவாங்க பாரு தாய்மார்கள். ஆமா, அன்னைக்கு ஒரு ஊர்ல இப்படிதான் சொன்னீங்க. முன்னால உள்ள பாட்டி ஒரு பாட்டி கொலை போட்டுச்சு. சரி, அவங்க கெட்டிருந்த பல்லு கீழே விழுந்துட்டா. அவர் சும்மா சொல்ல, நீங்க பயந்து போய் போடாம இருந்துடாதங்க. போடுங்க அம்மா ஒரு குலவ, தாய பொன்னான மணி குலவ, தாய முக்கா முக்கா மூணு நேரம் நீங்க முதல் குலவ போடுங்கம்மா. ஐயன் குலவ இட்ட மக்களுக்கு அவர் கோடி வரம் கொடுப்பார். அவர் வாக்கு சொன்னா தப்பாது, சாமி வரம் கொடுத்தா பொய்யாது. அவரை நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா. அவரை தேடி வந்த மக்களுக்கு ஐயா திருவாக்கு சொல்லுவாரா. ஆனப்பாட குதிரைப்பாட சாமி ஐயங்காட்சி பேப்படையா. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தா தருமஞான ஐயனாராகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவல்லி கைலாசத்தில், ஆதிவல்லி கைலாசத்தில் ஆணி பெண்ணா முடி குலுங்க யாரெல்லாம் கொலைவிருந்தார். அங்கே அரனோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தார். இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா அங்கே சூரியனும் கொலைவிருந்தார். சத்தியலோகம் தன்னதிலே சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தார். வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமியும் பவுசுடனே கொலைவிருந்தார். அவர் பவுசுடனே கொலைவிருந்தார். முற்பட்டு முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அவர் அகத்தீசரம் புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரும் அங்கே அஷ்டதிக்கு பாலர்கள் சாமி இத்தாதி பேர்களோடு ஈசன்
சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்புகுனி சந்திரனோ, ஆகாய வாணியோடு, ஆகாய வாணியோடு, அன்னை கங்காதேவி வருகின்றாரே. அங்கே கொலவிருக்கும் நாளையே, கொலவிருக்கும் நாளையே, கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர் திருநடனம் ஆடுவார்கள். ரம்பை வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவாளா, மேனகையா வருவாளா, மிருதங்கமும் போடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா, அவருக்கு சங்கீதங்கள் பாடுவாளா. அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக ஆமா காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் ஆமா காலாகலன் காமாதை கண்ணன் கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகி சிவபெருமான் சிவபெருமான் யானை தோல் போர்வையும் ஆமையா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் தெய்வ கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார். வருகிறார். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமையா நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஆமா அந்த சிவனாருடைய வடிவத்திலே சரி இதோ அமர்ந்திருக்கிறார்களே. யாரு நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். படைத்தார். சிவசக்தி இருக்காளே இந்த பார்வதி அம்மா, அம்மா அந்த பார்வதி அம்மாவுடைய வடிவத்திலே வடிவத்தில் நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் உண்டு பண்ணி ஆமையா ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை படைத்தார். படைத்தார். அப்படி படைத்த மனிதர்களுக்கெல்லாம் என்னையா 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவங்களை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தாராம். அது என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை என்று சொல்லி ஆமையா 3 ஆசைகளை கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். பகவான் கொடுத்தார். மண்ணாசைன்னு சொன்னா என்ன ஒரு ஆளு நமக்கு ஒரு ஏக்கர் நிலம் சும்மா தாராங்கன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? யார் சொல்லுவா? யாராவது நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்கிட்ட நிறைய இருக்கு, நீங்க சும்மா வச்சுக்கங்க சரி அப்படின்னா நீ சொல்லுவியா தாத்தா? நான் எப்படி சொல்லுவேன்? நீ வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். அவன் எனக்கு அது கொஞ்சம் மட்டுமல்ல, ஆ, இப்ப ஏற்கனவே நம்மகிட்ட 4 ஏக்கர் இடம் இருக்கு, ஆ, இறக்கணத்து தண்ணி இருக்கு. சரி இன்னொரு 2 ஏக்கர் இடம் எடுத்தோம்னா ஆ 6 ஏக்கர் ஆயிரும். சரி அப்படின்னு மனுஷனுக்கு மண் ஆசை இருக்கும். இருக்கும். இருக்கக்கூடிய வீட்டுல இன்னும் மாடி போடணும், ஆமா. அந்த வீடு போக இன்னொரு வீடு கட்டணும்னு நினைக்கும். ஆமா ஒரு ஆளு ஏக்கர் நிலம் சும்மா தாராங்கன்னா நம்ம வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அவன் எனக்கு கொண்டாங்க சரி என் புள்ள பேர்ல நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுவேன், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு வேண்டாம்னு சொல்லாம வாங்கி வச்சுக்கிடுவோம். ஆமையா தோட்டத்துல வரப்போட்டாங்கன்னா என்ன அடுத்த வீட்டு வரப்பையும் சேர்த்து வெட்டுவாங்க. ஏன் வெட்டுதாங்க? அவர் இங்க இருந்து வெட்டுவாரு, சரி அந்த ஐயா அங்க இருந்து வெட்டுவாரு. சரிதான். ஆக மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். யாமனு கேட்டா வரப்பு ஏன் வேண்டாம்னாங்க தெரியுமா? எதற்கு? நடந்து போவதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும், அதுக்கு தான் அதனால வரப்பே இல்லைன்னா ஏகமா நடந்து அதைத்தான் போகலாம். மண்ணாசைன்னு சொல்லுவாங்க. சரி பொண்ணு ஆசைன்னு சொன்னா என்னய்யா? தங்க ஆபரணங்கள் வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா, ஆமா அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். சரி பெண் ஆசை என்று சொன்னா என்ன பெண் ஆசை அப்படின்னா என்னய்யா? கப்பல்ல பொண்ணு வருதுன்னா என்ன எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. கேட்பாங்க. அந்த பெண் ஆசை அவ்வளவு பெரிய ஆசை. ஆமா அவ்வளவு பெரிய ஆசை. அப்படி ஆண்டவன் 3 ஆசைகளை படைத்து
படைத்து மனிதர்களாகப்பட்ட நாமளுக்கெல்லாம் என்னய்யா என்சான் உடம்பை கொடுத்த ஆண்டவன் ஒரு சான் வயத்தை படைத்தார். ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல நம்ம எல்லாம் என்ன பாடுபட வேண்டி இருக்கு. உடம்புதான் என்சான், வயறு ஒரே ஒரு சான் தான். அந்த ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவன் அன்றாடம் ஊதியத்தையும் கொடுத்து நாமளுக்கு உணவளித்து வருகிறார். எத்தனை மணி நேரம் தாத்தா? 12 மணி நேரம். 12 மணி நேரம். சரி. 30 60. பகலும் இரவையும் சேர்த்த 60 நாழிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுதை ஆண்டவன் உண்டு பண்ணி பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். நாளுக்கு இந்த வேலை தான் தெரியும், இவருக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கு, இவருக்கு இந்த அளவுக்கு தான் திறமை இருக்கு உடம்புல அப்படின்னா கடவுள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்து தகுந்த உழைப்பை கொடுக்கிறார். அப்ப பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பு, இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை நித்திரையை படைத்து இப்படியாகவே படைத்த இறைவனாகிய சிவபெருமான் இவ்வுலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்தவனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வழி இழக்க வேண்டும் என்று அவர் எப்படி வழி இழந்து வருகின்றார்? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து, தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார், அவர் நாடு எங்கும் படி அளந்தார், படி அளந்தார், படி அளந்தார். கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் படி இழந்தார், மாங்கொட்டைக்குள் இருக்கும் அண்டுக்கும் படி இழந்தார். இப்படியாகவே இறை இழந்த இறைவன் ஆதிவல்லி கையிலேங்கிரிக்கு களைப்பார வேணும் என்று கைலாசத்துக்கு திரும்பி வரும்போது அந்த கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவி சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி அந்த ஆண்டவனை எதிர்பார்த்து வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்து காத்திருந்தாளாம். அவளா பொம்பளையா? ஏன் உங்களை என்ன செய்யணும்? வீட்டுல ஒரு கணவருக்கு வேலைக்கு போனான்னு சொன்னா அவரை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க. வீட்டை விட்டு போனவங்க எப்படினாலும் வீட்டுக்கு தானே வரணும். உங்களை எங்க எதிர்பார்த்து நிக்க? இல்ல அப்படியே பேர் வரணும் பாத்தியோ? அப்படியே போக மாட்டாரு, அதுக்கு தான் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லுதேன். அப்படின்னா நீ வந்து அதாவது வீட்டுல பொம்பளையானவள் வந்து சிரிச்ச முகத்தோடு, அதாவது நீ சொல்லுவது வாஸ்தவம் தான். அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆனா பிறந்த அம்பல அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு காட்டுக்கு வேலைக்கு போவாராம். வேலைக்கு போனார்னா பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பட்டுவார். ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பட்டுன்னு அவருக்கு எவ்வளவு திறமை வேணும். அவர் மண்ணை வெட்டி எரிஞ்சாருன்னா மண்ணு முதுகுல விழுந்திருக்கு அந்த காலம். இப்போ நீங்க
கொண்டு போன மொம்பட்டிய ஆமா வரப்புல கொண்டு போட்ட மொம்பட்டி உங்களுக்கு புடுங்க பெலம் இல்ல. அதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நீங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படி பார்க்க வேலை எப்படி பிற வீட்டுக்காரி அப்படித்தான் வச்சிருப்பார். போட்ட மம்பட்டிய புடுங்க முடியலனா அந்த காலம் வந்து அப்படி இல்ல. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பெட்டி எரிஞ்சாருன்னா மொங்க மொங்க மொங்கன்னு ஓங்கி வெட்டுவாரு. அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த காலம் 1.25 ரூபான்னா பெரிய துட்டு. பெரிய ரூபா துட்டுனா அது வந்து பெரிய அந்த 1.25 ரூபா இப்போ இருக்கிறதுக்கு 1 லட்சத்துக்கு சமம்னு வச்சுக்கோங்க. அதேதான். அப்ப 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஆனா பிறந்தவர் வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டையை அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நிப்பாளாம். இப்படியா? என்ன இப்படி சிரிச்சா கழுத கணச்சால இருக்கு. நான் சிரிச்சா உனக்கு அப்படித்தான் இருக்கும். பரவே ஆமா சிரிச்ச முகம் சீதேவினா இப்படி இல்ல தாத்தா. நான் எப்படி பல்லு தெரிய சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணும். பல்லு தெரியாம பார்ப்பதற்கு தெய்வ கடாட்சமா தெரியணும். அந்த முகத்துல சாம்பல காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாமுன்னா கட்டிய மனைவி கட்டிய கணவன் காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன கட்டிய மனைவி வாசல்ல எதிர்பார்த்து அப்படியே கணவனை கண்ட உடனே சரி லேசா ரைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சான்னா சரி அந்த ஆம்பளைக்கு என்ன ஆகும்? காட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்தாலும் அந்த கட்டிய மனைவி சிரிப்பு பார்த்த உடனே அடேங்கப்பா களைப்பெல்லாம் பறந்து போயிரும். ஆமா அலுப்பெல்லாம் பறந்துரும். இப்ப நம்ம அப்படியே சிரிக்கா பொம்பளை சிரிக்க மாட்டா. நம்ம போற போக்கு சரி கிடையாது. உள்ள நேரத்துல அந்த அம்மா சிரிச்ச முகம் சீதேவியா நின்னான்னா சும்மாவா நிப்பா? அந்த ஐயா வரும்போது ஏயா இங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டு பணிவிட அத்தனையும் பாப்பாளாம். ஆமா அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணை தூக்கி செவந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி அவர் களைப்பெல்லாம் அப்படி காத்தா பறந்துருமா. அவர் தேய்க்கும் போது சிலுக்கு ஒயர் தெரியுமா? சிலுக்கு ஒயர் அப்படின்னா பொடி ஒயரா இருக்கும். அது வந்து ஆளை அடிக்காது, ஆளை கொல்லாதோ, லேசா எருத்தடி லேசா கரண்ட் அடிக்கிற மாதிரி. அவன் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். அவன் தேய்க்கும் போது அவருக்கு சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். உனக்கு 60 வயசுக்கு வரைக்கும் சாக்கு அடிக்கும்? அடிக்கும்ல, அடிக்கும். ஆமா 100 வயசு ஆனாலும் சாக்கு அடிக்கும். ஆனா சரி அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு, அந்த அம்மாவும் அப்படி அவ்வளவு அழகா பணிவிட பார்த்தா. இப்ப உள்ள நேரம் அப்படியா இருக்கு? நீ போகும்போது மாப்பிள்ளையா போற, வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தானே ஆச்சு. போகும்போது வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், வெள்ளை தோல்ல துண்டு தான், நெத்தி நிறைய பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை. அந்த வெள்ளை சட்டைக்குள்ள 10 ரூபாய வச்சாலும் 20 ரூபா மாதிரி தெரியும் அப்படி சட்டை. சட்டையோட மகிமை அப்படி. அந்த சட்டையை போட்டு வெளியில போகும்போது பெரிய தோரணையா போவாரு, வரும்போது சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு பாரு. 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. அவர் சர்வேர் சரியா அளக்கலையா, அதான இவர் அளக்காரு. சும்மாயா வராரு? அவர் வரும்போது போகும்போது வெள்ளை வேட்டி கட்டி இருந்தாரு பாரு, அந்த வேட்டி எங்க இருக்கும்? வேட்டி எடுத்து தலப்பா கட்டி இருப்பாரு. வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கா, மழைக்கும் அப்படித்தான் வராரு, வெயிலுக்கும் அப்படித்தான் வர. என்னன்னு நாங்க கண்டோம், வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டிக்கிட்டாரு, மேல போட்டிருக்காரு மேட்ச் சட்டை. அந்த மேட்ச் சட்டை வேண்டாம்னு கக்கத்துல வச்சுக்கிட்டாரு. அப்படியா? நீ சமாளிக்க பத்தியா? தோல்ல போட்டிருக்காரு பாரு துண்டு, அந்த துண்டை எடுத்து இந்த வடிவேல கையில கட்டிக்கிட்டு நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துருவாரு. எதுக்கு? ஸ்டைலு. வீட்டுக்கு வந்து விளக்கு மாத்தார வாங்கையில தானே தெரியும் வீட்டுக்காரி கையில. அந்த மாதிரி வந்தா பெண்ணா பிறந்தவ என்னைவா இந்த பேய வந்துட்டான்னு இன்னைக்கு என்ன ஆக போகுதோன்னு அந்த அம்மா கை கால் பதறி உட்கார்ந்துருப்பா. ஒரு மாதிரி பட்டவானா அப்படி உட்கார்ந்துருப்பா. கொஞ்சம் திடமுள்ள அம்மான்னு வச்சுக்க, பேய் வரட்டும் இன்னைக்கு பருப்பு கடையில துடுப்பு கொண்டு இடிச்சு போடுவேன் இடிச்சு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப நீங்க இருக்க இருப்போம் அப்படி, அந்த அம்மா பாக்குற பார்வையும் அப்படி. சாம்பல்னு சொன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் தோன்றி முடிவில் கிடைக்கக்கூடியது சாம்பல். எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கை முடியும் போது நம்ம என்னைக்குமே ஒரு பிடி முடிதாங்கும் மன்னரும் ஒரு பிடி சாம்பல் ஆகுவது அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு மனிதனுடைய முதலில் இருந்து முடிவுக்கு வருவதுதான் இந்த சாம்பல். ஒருத்தருக்கு சண்டை வருதுன்னு வைங்க, ஒரு 2 பேருக்கு ஒரு எதிரியா
சண்டை வரும்போது உன்னை சாம்பலாக்கி போடுவேன், உன்னை சுட்டி சாம்பலாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கை முடியும் தருணம் அதுதான். அப்படி இருக்கும் போது இந்த கோரக்க பாலகன் சாம்பலில் இருந்து பிறவி எடுத்து வந்தாரா? யாரு? இந்த கோரக்க சித்தர். நம்ம எல்லாம் முதல்ல இருந்து முடிவுல வந்தவங்க. ஆனா ஐயா அப்படி கிடையாது, முடிவில் இருந்து முதல்ல வந்தவர். அவருக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. அப்ப ஏற்பட்ட முடிவில் இருந்து முதன்மைக்கு தோன்றிய கடைசியில் இருந்து ஆரம்பத்தில் தோன்றிய அழகு பிள்ளையாக 7 வயது உடைய இளம் சிறு பாலகனை போல் கோரக்க பாலகன் எழுந்தரித்து வருகிறார். எழுந்தரித்து வாரபோது அவனுக்கு கோரக்க பாலகன் தான் என்று பெயர் நாமம் தான் கொடுத்து மச்சரிசி முறிய வரும். அந்த மச்சரிசி முறிய வரும். அவர் என்ன என்ன சொல்வாரா? எப்ப வாடா எப்ப பாலகனே, நீ வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு. இதோ நிற்கிறாள் உன் தாய். உன்னை காண்பதற்காக 7 வருடத்திற்கு முன்னால் நான் கொடுத்தேனப்பா திருநீரை. இந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனாலும் இன்றைக்கு 7 வருடங்கள் கழித்து நான் கொடுத்த பாலகனாக இன்றைக்கு நீ அவளுக்கு கிடைத்திருக்கிற. உன் தாயோடு நீ செல்வாயாக, உன் வாழ்க்கையை துவங்குவாயாக. இதோ நிற்கிறாள் உன் தாய் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த கோரக்க பாலகன் சொன்னாரா, ஐயா என்னை பெற்றெடுத்தது என் தாய் அல்ல, என்னை கொண்டு நான் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த திருநீரை அவள் அடுப்பு சாம்பலில் போட்டார். இன்னைக்கு அப்பேற்பட்ட சாம்பல் கிடங்குல இருந்து நீங்க தான் இன்னைக்கு என்ன பிறவி செய்தேலே, உங்க கையால நான் பிறவி வச்சேன். அப்போ நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனும். என் தாயோடு இனி நான் போக மாட்டேன், என் இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் உங்களோட தான் வரப்போறேன் அப்படி என்று சொல்லி தாய் தகப்பனிடம் செல்லாமல் இந்த கோரக்க பாலகன் தான் அந்த மச்சரிசியோடு அன்னையில இருந்தல்லவோ அவரோடு சீடராக வாழ்ந்து வாராரு. ரிஷியோடு சிறு வயதில இருந்து சிவனை வணங்குபவராக, சிவன் மீது பக்தி உள்ளவராக, சிவனே தஞ்சம் என்று சொல்லி அந்த மச்ச ரிஷியை தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு மச்ச ரிஷியோடு சீடராக இருந்து வருகிறார். மச்ச ரிஷியோடு சீடராகவே இருந்து வருகிறார் இந்த கோரக்க பாலகர். அப்படியாகவே சிலது காலங்கள் இருந்து வரும்போது சீடராக இருக்க இருக்க மச்ச ரிஷி இடத்துல இருக்கக்கூடிய அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களையும் மருத்துவத்தின் பயன்களையும் காட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு வந்து அதை மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதற்கு செய்யக்கூடிய தகுதிகளையும் திறமைகளையும் கற்றுணர்ந்து சின்னஞ்சிறு வயதில இருந்து சிவனடியாரா இருந்தா அதுல எவ்வளவு ஒரு சக்தி உண்டு, எவ்வளவு ஒரு அருமை உண்டு. அப்போ அந்த மச்சரிசியோடு சிலது காலங்களாகவே இருந்து வரும்போது சிலது காலம் இருக்கும் போது மச்சரிசி ஆனவர் தான் இப்படி ஆண்டுகளும் கடக்குதையா. ஆண்டுகள் கடக்க கடக்க அவரோடு பல்வேறு மலைகளுக்கு சென்று இப்படி மூலிகைகளை கொண்டு வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தி ரிஷியோடு ரிஷியாக சித்தரோடு சித்தராகவே வாழ்ந்து வருகிறார். அப்ப வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே மச்ச ரிஷியாகப்பட்டவர் ஜீவ ஒளியாக
ஜீவ ஒளியானதுக்கு பிறகும் சரி இந்த கோரக்க சித்தருக்கு என்னன்னு சொன்னா இதோடு நம்ம இதை இப்படியே நிறுத்தி விடக்கூடாது, யாரோடும் போகாமலும் இருக்கக்கூடாது. இதோடு தொடர்ந்து இன்னும் பல்வேறு சித்தர்களோடு இணைந்து பல்வேறு விதமாகப்பட்ட உலகத்தின் நன்மைக்காகவே நாம உழைக்க வேண்டும் என்று கோரக்க சித்தராகப்பட்டவர் அவர் என்ன என்ன செய்வோம் என்று என்ன செய்வோம் என்று அவர் எண்ணிக்கொண்டு அந்த மச்சரிசியாகப்பட்டவர் ஜீவ ஒளியாகி முடியும் கால கருணத்திலே அதற்கு பிற்பாகப்பட்ட காலகட்டங்களே இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர் சரி அத்திரி மகாரிஷியும் அனுசியா தேவியும் அது எந்த ஒரு காலம் தெரியுமா? என்ன அகத்தியர் இருந்த காலமா? அப்படியா? அப்பேற்பட்ட காலத்தில் தோன்றியவர் தான் இந்த கோரக்க ரிஷி. அந்த அத்திரி மகாரிஷிக்கும் அனுசியா தேவிக்கும் சிறிது காலங்களாகவே பணிவிடை செய்து அவருக்கு சீடராகவே பணியாற்றி வருகிறார் இந்த கோரக்க சித்தர். அப்படியாகவே பணியாற்றி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்ப அத்திரி மகாரிஷியும் அந்த அனுசியா தேவிக்கும் பல்வேறு சீடர்கள் உண்டு. அந்த பல்வேறு சீடர்களில் அந்த அத்திரி மகாரிஷியும் அனுசியா தேவியும் சொன்னார்களா, எப்பா இங்க வாங்க, எங்களோடு இதுவரைக்கும் காலகட்டங்கள் எல்லாம் எங்களோடு இருந்து வருகிறீர்கள். சரி, இருந்த போதிலும் எந்த குறைவும் கிடையாது. இல்லற வாழ்க்கையை விட்டு நீங்கள் எங்களோடு இருந்து வருகிறீர்கள் அல்லவா? இல்லற வாழ்க்கைக்கு நீங்க போகாம இருக்க கூடாது, உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் பங்கு வச்சு வாருங்கள் அப்படின்னு சொன்ன போது அதிலே சொன்னவங்க எல்லாம் போகும்போது இந்த கோரக்க சித்தருக்கு போக மனமே இல்லை. எத்தனை சொல்லியும் போக மனம் இல்லாமல் நான் உங்களோடு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு கோரக்க சித்தர் அத்தினி மகாரிஷியோடும் அனுசியா தேவியோடும் இருந்து வந்த காலத்துல காசிக்கு போக சொன்னும் போது காசிக்கும் போகவில்லை. அவரோடு இருந்து என்றைக்கு உங்களோடு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு அவரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் காசிக்கு போகலன்னு சொன்னார் பாருங்க. அப்ப அத்திரி மகாரிஷியும் அந்த அனுசியா தேவியும் சொன்னார்களா, நாங்கள் எத்தனை சொல்லியும் எங்களை விட்டு பிரிய மறுக்காத நீ காசிக்கு போகவில்லையானா உனக்காக அந்த காசி நதியவே நான் இங்க கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி கொல்லிமலையிலே வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவருக்காகவே காசி நதியை அந்த இடத்துல கொண்டு வந்தாங்களாம். இன்னைக்கு வச்சாத நீர் ஊற்றாக அந்த கொல்லிமலையில அந்த காசி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது யாருக்காக உருவாக்கப்பட்டது? கோரக்க ரிஷிக்காகவே காசி நதியவே கொண்டு வந்தார்களாம். அப்ப அவருடைய குருபக்தி எப்படி இருந்திருக்கு? அப்படியாகவே சிலது காலங்களாக அத்திரி மகாரிஷியோடும் அனுசியா தேவியோடும் வந்து வரக்கூடிய காலம் அப்போ வந்து வரும் நாளையில இன்னும் என்ன என்ன செய்து வாரா அப்படியாகவே வாழ்ந்து வரக்கூடிய அந்த கோரக்க ரிஷியாகப்பட்டவருக்கு அவர் மனதிலே ஒரு சின்ன எண்ணம். என்ன எண்ணம்? இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வாழ்ந்து வருகிறார்கள். இறைவன் எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். படைத்த உலகத்து மானிட மக்கள் எல்லாம் ஏற்றதாழ்வு இன்பம் துன்பம் இரவு பகலு அப்படின்னு சொன்னா எதிர்மறையாகவே இந்த உலகத்தில் இருந்து வருகிறது. அப்ப ஒவ்வொரு மக்களுமே ஒற்றுமையாகவே அனைவரும் சமமாக இருக்கணுமானா அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்?
பிடிக்குமோ? சரி சரி. அப்ப இந்த கோரக்க சித்தராக முன்னாடி இருக்கட்டும். அப்ப இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர் கொல்லிமலையிலே வாழ்ந்து வரக்கூடிய தருணத்துல அப்ப ஒரு மனசிலே ஒரு எண்ணம், என்ன எண்ணம்? உலகத்து மக்கள் எல்லாம் ஏற்றதாழ்வோடு ஏழ்மை என்றும் பணக்காரன் என்றும், ஒருவன் கோடீஸ்வரன் என்றும் இன்னும் ஒருவன் குடிசையில் என்றும், ஒருவன் படித்தவன் என்றும் இன்னொருவன் படிக்காதவன் என்றும், இப்படி எல்லாம் எல்லா மக்களும் பலவிதமா வாழ்ந்து வராங்க. அப்படி பலவிதமாகவே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லோரும் சமமாக இருக்கணும். எல்லோரும் சமமாக இருக்கணுமானா என்ன செய்யணும்? வருணன் பொழிந்தாத்தான் இந்த நாடு செழிக்கும். நாடு செழித்தாத்தான் மக்களுக்கு கைக்கு மைக்கு பணம் இருக்கும். நாடு நகரம் செழித்தாத்தான நாட்டு மக்கள் வாழ முடியும். அப்ப தெய்வேந்திரனுடைய பதவி, இந்திர பதவி அடைந்தாத்தான் உலகத்தை நாம சரி செய்ய முடியும். அப்படி என்று சொல்லி இந்திரனுடைய திருப்பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லி கொல்லிமலையிலே யாகம் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அப்போ பிரம்மரிஷி சித்தரோடும் இந்த கோரக்க சித்தருமாகவே இணைந்து கொல்லிமலையிலே தெய்வேந்திரனுடைய இந்திர பதவி அடைய வேண்டும் என்று யாகத்தை வளர்க்கும் போது அப்ப மும்மூர்த்திகள் பார்த்தார்கள், இந்திர பதவி இவங்க யாகம் வளர்க்கக்கூடியது முக்தி பெறும்னு சொன்னா இந்திர பதவியை இழக்க வேண்டிய தருணம் வரும். அப்ப இந்த இந்திர பதவியை இழக்கக்கூடிய தருணத்திற்கு நம்ம ஆளாக கூடாது. அப்படின்னு சொன்னா இவங்க யாகத்தை நம்ம தடுக்கணும். இவங்க யாகத்தை தடுத்தாத்தான் இந்திர பதவி அவங்க கைக்கு போகாது. அப்படின்னு சொல்லி இரண்டு பெண்களையும் மாதுக்களை வரவழைத்து அக்னி யாகத்துக்கு முன்னாலே பிறவி செய்தார்கள். மாதுக்களை கண்டவுடனே இவங்க மனம் வாரி அவங்க மையல்ல போய் இந்த யாகம் நிற்கும் அவங்களுடைய யோசனை. ஆனா கோரக்க ரிஷிக்கு எந்த மனமுமே தோணவில்லை. நாமல் யாகத்தை கலைப்பதற்காகவே இந்த மாதுக்களை இறைவன் அனுப்பியிருக்கிறார். இப்பேற்பட்ட மாதுக்கள் இனி என் முன் நிற்கலாகாது அப்படின்னு சொல்லி அவர் சக்தியினாலே இரு பேர்களுக்குமே சாபத்தை கொடுத்தார். சாபம் கொடுத்த இரு பெண்களும் என்ன ஆனார்கள் தெரியுமா? கஞ்சா இலையாகவும் புகையிலையாகவும் இரண்டு போதை செடிகளாகவே ஆனார்கள். அது மருந்துக்கு உரியதுதான், அது மருத்துவத்துக்கு உகந்ததுதான். இன்னைக்கு மனிதர்கள் அதை நம்ம மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த இலைகளும் எந்த பச்சை கொடிகளும் எந்த மரங்களும் நமக்கு மருந்துக்கு உதவாத மரங்களும் கிடையாது, செடிகளும் கிடையாது. இந்த ஆவரம் பூவை எடுத்துக்கோங்க. ஆவரம் பூ நமக்கு மருந்துக்கு உதவும். என்ன மருந்துக்கு உதவும்? சுகரை கட்டுப்படுத்துமா? சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். அப்ப உனக்கு தான் முதல்ல இடிச்சு ஊத்தணும். உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சக்தி உண்டு, குளுமையானது. இது குளுமையான நேரத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வெக்கை காலத்துல ரொம்ப தாமரையா நிக்கும். அதாவது ஒரு கை இப்படி கொழுந்து அரைச்சி தலையில பூசி குளிச்சோம்னா உஷ்ணத்தை அப்படி படிப்படியா குறைச்சி வந்துரும். சரி, பனை மரத்துல ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இருக்கும். அது மருந்துக்கு உதவுமா? உதவும். எப்படி உதவும்? எப்படி? ஒரு சின்ன காயம் பட்டுருச்சுன்னு வைங்க, காட்டுக்குள்ள பஞ்சை தேட முடியாது, மருந்தை தேட முடியாது. அந்த பனைமரத்துக்குள்ள பஞ்சை எடுத்து அந்த வெட்டு காயத்துல வச்சோம்னு சொன்னா அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்துமா? உடனே அமர்த்திரும். அதில் வேறு வேறு சுக்கா வேறு இப்படி எல்லாம் வேறு பெரிய பெரிய வேர்கள் இலைகள் ஆடுதுன்னா பால. அதாவது பெரிய பெரிய மூலிகள் எந்த செடியுமே நமக்கு மருந்துக்காகாத செடிகள் கிடையாது. ஆனா நமக்கு தெரியாது. இது இந்த சித்தர்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். இது இந்த வியாதியை தீர்க்கும், இந்த மருந்து இந்த வியாதியை தீர்க்கும், குணப்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அப்போ அதை போலவே இரண்டு மாதுக்களையும் இரண்டு போதை செடியாக மாறுபடியாகவே சாபத்தை கொடுக்க சிவன் தோண்டி சொன்னாராம், சிவனடியார்கள் சித்தர்களுக்கு கோபம் வரலாகாது, அதனால் இதை மருத்துவத்திற்காகவே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்ல அன்னையில இருந்து இரண்டு செடிகளையும் மருத்துவத்திற்காகவே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் தான் காலப்போக்கில் அதை எப்படி எல்லாம் மாத்த முடியுமோ மாத்தி வச்சிருக்கோம். நாமெல்லாம் கொஞ்ச நாளையில கஞ்சான்னு சொல்றீங்க பாத்தீங்களா? கஞ்சாவை வாங்கி இப்படி கதைக்கு உனக்கு காப்பு போட்டு கூட்டிக்கிட்டு போயிருவாங்க. ஒரு செய்தி வீடியோ எடுத்து அதுக்குள்ள சுருட்டி அந்த புகையிலையும் கஞ்சாவும் சுருட்டி அப்படியே இப்படி போட்டு அப்படி அப்படின்னு இழுப்பேன்.
அப்படியா? இழுத்த உடனே சரி அந்த சிவபெருமானே கண்ணுக்கு தோன்றுவார். அடே அப்ப சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். ஆமா, நாமெல்லாம் சாப்பிட்டேன். ஒரு காலத்துல சாப்பிடாத பொருள் கிடையாது. அது ஒரு 1901 வருஷத்துல சாப்பிட்டாரு. அப்படியா? அதாவது 82ல சாப்பிட்டேன். ஓ 82. ஆமா, முன்ன ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர், ஆமையா. அப்ப இந்த செடிகள் மருத்துவ செடிகள் தோன்றியதும் அவரால் தோன்றியது. ஆமையா. அப்ப இந்த கோரக்க சித்தர் இப்படியாகவே தன்னுடைய சக்தியினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் தன்னுடைய சித்து விளையாட்டுக்களை எல்லாம் செய்து வரக்கூடிய காலகட்டத்திலே செய்து வரும் நாளையிலே கொல்லிமலை தன்னதிலே இப்படியா சிலது இருந்து வர சித்தரவே சாமி இருந்து வரும் நாளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே கோரக்க சித்தராகப்பட்டவர் இப்படி சிலது காலங்கள் இருந்து வரும்போது உலகத்திலே இருக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் விதமாக அவருக்கு தெரியாத சித்த விளையாட்டு கிடையாது. எல்லா சித்தர்களை போலவும் மருத்துவத்திலும் சிறந்திருந்தார். பாடல் எழுதினார், புத்தகம் எழுதினார், நூல் தோற்றுவித்தார். அப்பேற்பட்ட இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர் தான் இந்த பூமியிலே அவதாரம் செய்து மக்களுக்கு தன்னால் முடிந்த நன்மைகளை எல்லாம் செய்து நாட்டு மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்து வரக்கூடிய காலகட்டத்திலே இப்படி சிலது காலம் போகும் போது அடனே என்ன என்ன நடக்குதா சித்தராகப்பட்டவர் தன் சித்து விளையாட்டுக்களை எல்லாம் முடித்து அந்த சிவனாருடைய அருளாலே கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர். அந்த கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர் வடக்கு பொய்கை நல்லூர்மான் அன்னகரத்திலே தன்னுடைய ஜீவ ஒளியாகி ஐயா ஜீவ ஒளியாகும் போது தன்னுடைய ஆத்மாக்களை 8 அங்கமாகவே பிரித்து 8 சக்தியாகவே உண்டு பண்ணினார். அப்போ ஜீவ ஒளியாகும் போது சிவனிடத்திலே கேட்டாராம் வரம், என்ன நான் ஜீவ ஒளியாகினேனேயானா நான் ஜீவ ஒளியாகும் போது நான் எந்த கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தேனோ அதே கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்திலே நான் ஒளியாகணும்னு அவர் வரம் கேட்டாராம். அப்பவும் ஐயா ஜீவ ஒளியாகும் போது தன்னை உள்ள அடக்கவில்லை. அப்போ சிவனே தோன்றி உன்னுடைய விருப்பம்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுக்க அப்படி வரம் கொடுத்த மகிமையினாலே ஐயா நினைத்தபடியாகவே 8 இடங்களிலே ஜீவ ஒளியாக அமைந்து முதலாவது ஐயாவுக்கு கோரக்கு அவர் அவதாரம் செய்தாரே கோரக்பூர், அங்கே முதலாவது ஐயாவுக்கு பளிங்கினால் ஆலயம். இப்படியாகவே பல இடங்களில் ஆலயங்கள் பெற்றிருக்க 8 இடங்களில் ஜீவ ஒளியாகி இதோ இந்த சிவகங்கையில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள்பட்டி பாரதி நகரிலே ஐயா 9வது ஜீவ ஒளியாக. அதோடு மட்டுமல்லாமல் இதன் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா 8 ஜீவ ஒளி இருக்கிறதே அதையெல்லாம் சேர்த்து இதே இடத்துல 8 இடத்தையும் சேர்த்து ஐயா 9வதாக இங்கே ஜீவ ஒளியாக அமைந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நோய் நொடிகளை தீர்த்து மாலை இல்லாத பேர்களுக்கு மனம் மாலை வரம் கொடுக்கும்படியாக பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை உரை தீர்க்கும்படியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய தரும புண்ணிய கணக்கின்படி ஐயா வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து வருகிறார். இப்படியாகவே இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா ஆதி சுப்பிரமணியன் என்றவர்தான்
என்னய்யா? இதோ இந்த சிவகங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய ஆமையா, அந்த ஒரு நாளையிலே 1986 வருடத்திலே 86ஆம் வருடத்துல கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் அழகு கடவுள் திருமுருகனின் திருநாமத்தை பெற்ற ஆமையா சுப்பிரமணியன் அவர்களும் முத்துப்பாண்டி அம்மாள் அவர்களுக்கு ஆமா திருமகனாகவே அவதாரம் செய்தவர். செய்தவர் இரண்டாவது பிள்ளையாகவே அவதாரம் செய்த பாலகுமாரர் அம்மா ஐயா அவர்கள் அவதாரம் செய்த காலகட்டத்துல இந்த கட்டத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன பிறக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர வளர அம்மா ஒவ்வொரு காரியத்திலையும் நாட்டமா இருக்கும். நாட்டமா இருக்கும். சில பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படும், இருக்கும். சில பிள்ளை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படும், சில பிள்ளை பக்தி மார்க்கத்துல நம்ம இன்னும் பயனுள்ளவராக போகணும்னு ஆசைப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனம். அப்ப இந்த சுப்பிரமணியன் ஐயாவுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அவதாரம் செய்த இரண்டாவது திருமகனாகப்பட்டவர் அப்பா பாலகுமார் ஐயா அவர்கள் அவதாரம் செய்த காலகட்டத்திலே சிறு வயதில இருந்து இல்லற வாழ்க்கைக்கு இணங்காமல் ஈசனே சிவனேன்னு சொல்லி சிவன் அடியாராகவே வாழத் தொடங்கினார். அந்த ஈசனால் ஈர்க்கப்பட்டு இறைவனுடைய அருள் கிட்டி சிறு வயதில இருந்து வாழத் தொடங்க ஆரம்பிக்கும் போது சதுரகிரி மலைக்கு பயணம் செல்வது வழக்கம். அப்ப சதுரகிரி மலைக்கு பயணம் செல்லும் போது ஐயா பாலகுமார் அப்பா அவர்கள் சதுரகிரிக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அப்ப போகும்போது ஒரு நாளை பார்க்க சந்தன மகாலிங்கத்திலே சாய்ந்து படுத்திருக்க இந்த கோரக்க சித்தராகப்பட்டவர் அங்கும் கொலுவிருக்கிறார். இன்றைக்கு அந்த கொல்லிமலையில போற மக்களுக்கெல்லாம் கோரக்க சித்தர் காட்சி அளிக்கிறாரா? காட்சி அளிக்கின்றார். போனா பார்க்கலாம். அதுக்கும் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். கண்டிப்பா போகணும்னு சொன்னா இப்ப நம்ம காசிக்கு போகணும் என்ன இருக்கு இருக்கு இந்த சிவன் நினைச்சா காசிக்கு எல்லாரும் போக முடியாது. அதானே கேட்டேன். ஆமா நான் போலாம்ல. நான் போனோம் காசியில போய் தீர்த்தமாடி அங்கனே என்னுடைய அந்த சிவனடியார் இருக்கா பத்தியா அவரை நினைச்சு இனிமேல் எனக்கு என்ன தேவை? நான் பண்ண பாவத்தை பூரா ஐயா ஆமா இங்கே விட்டுட்டு போறேன் ஆமா அப்படின்னு அந்த கங்கையில குளிச்சிட்டு ஆமா நீ பண்ணின பாவத்துக்கு சரி கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அதாவது தில்லையில் காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு, கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் பெண்கள் உங்களோட நகைகளை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த பொருள் குழந்தைகள் எல்லாரையுமே நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கிறணும். அதாவது உங்களுக்கு யாபகத்துக்கு காவல்துறை அதிகாரி அவர்கள் எதற்காக சொல்றாங்கன்னு சொன்ன அவர்கள் கண்காணித்து கொண்டுதான் இருப்பார்கள். இருந்த போதிலும் நீங்கள் கண்காணித்து இருக்கணும், கவனமா இருக்கணும். நம்ம போட்டிருக்க கூட்ட நாட்டம் நம்ம கூட்ட நாட்டம் பொருள்களை நம்ம கவனமா பாதுகாப்பா ஆமா அது கூட இந்த சட்டையோடு சேர்த்து இந்த ஊக்கு இருக்கு பத்தியா? ஆமா ஊக்க கோர்த்து போட்டுட்டா ஆமா அது ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆமா அதனால தங்க பொருள்கள் போட்டிருக்கவர்கள் ஆமா இப்ப நம்ம காவல்துறை அதிகாரி அவர்கள் சொன்னார்கள் பத்தியா? ஆமா நீங்க கவனமாக பார்த்து கொள்ளணும். சரி அவங்களும் கண்காணித்து தான் கொண்டு இருக்காங்க. ஆமா ஆமா கண்ணுல முழிச்சுக்கிட்டே இருக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆமா அவங்க ஒரு சைடா பார்த்தாங்கன்னா இங்க நடக்கவே தெரியாது. நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும், நம்ம பொருளை நம்ம பாதுகாப்பா வைக்கணும். அப்படி என்று காவல்துறை அதிகாரியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படியாகவே இருக்கும் போது இந்த சதுரகிரியிலே என்னையா சதுரகிரி செல்லக்கூடிய சதுரகிரி மலைன்னு சொன்னா அது கடலை போல உள்ளது. ஆமா பெரிய மலை அது கடலுக்கு ஈடாகும்னு சொல்லுவாங்க. கடலை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது.